அதை எடுத்து நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? கீழே ஒரு அவர் என்ன டச் பண்ணி விட்டு தண்ணி வரும். தப்பு தப்பு. ஜூம் இல்லை, வீடியோ மட்டும். ஜூம் ஓடிக்கிறது, ஜூம் போச்சு. இல்ல கரெக்டா என்னன்னு சொல்லுங்க. ஒத்தையா ரைட்டா விட்டு போடுறீங்க என்கிட்ட. இப்படியும் இருக்கலாம் அப்படி இருக்கலாம், அதெல்லாம் நான் எதிர்பார்க்கிறேன். நீங்க ஜூம் லைவ் போடுங்க. இல்லை ஓடிக்கிறது. ஆமா வேற யாருக்கு தெரியும்? நான் சொல்றத கரெக்டா திரும்ப சொல்றேன், அப்ப உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓடிட்டு போகணும். யாருக்கு பதில் இல்லையா? சொல்லுங்க. தப்பு 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 தப்பு, செல்லாது செல்லாது. தப்பு தப்பு, செல்லாது. உன்னை கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொல்லாம வேற யாரமா கூட்டிட்டு போறேன்னு சொல்ல முடியும்? அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னை கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொல்லாம வேற யாரமா கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொல்ல முடியும்னா என்ன அர்த்தம்? கூட்டிட்டு. அப்ப இங்க என்ன, எதுக்காக இது உதாரணம் சொன்னேன்? கிரகிக்கும் திறன், அடுத்தது புரிந்து கொள்ளும் திறன். இப்ப இந்த இடத்துல எல்லாமே நம்ம ப்ராப்பரா கிரகிக்கல, ப்ராப்பரா புரிஞ்சுக்கல. மூணாவது பாயிண்ட் வந்து புரிய வைக்கும் திறன். நாம கேட்டதை கேட்ட மாதிரியே போய் சொல்லுவோம். நாம என்ன சொல்லுவோம்? $100 போட்டு ஒரு ஐடியா போட்டுட்டீங்கன்னா தினம் $10 உங்க வேலட்ல ஏறிட்டே இருக்கும். என்ன நடக்கும்? 2 நாள் பார்ப்பாங்க, 3 நாள் பார்ப்பாங்க, 4வது நாள் நேரம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. 4 நாள் ஆச்சுங்க, $40. $40 எவ்வளோங்க? 4 36 $3600 வந்திருக்கும். வரலைங்க, எடுங்க காசை. மிராக்கிள் ஐடி வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். 100 நாள் பர்ச்சேஸ் பண்ணால் 200வது நாள் இருந்து நம்ம வேலெட்டில் டெய்லி ஒரு $3000 மேலே, $4000 மேலே வரும்னு ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன். அதனால ஒரு 3 பேர் அதில் டிஸ்ட்ராக்ஷன் ஆகிட்டு நின்ட்டாங்க. பார்த்தீங்களா? அதாவது இதில் ஒரு பெரிய விஷயம். சார் உங்கள் பேர்? சார் சரவணன் சாருக்கு எல்லாரும் ஒரு பலத்தை கை தட்ட முடியாது முடியாது. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஏன்னா அவர் உண்மையை அக்செப்ட் பண்ணிட்டார். பயன்படும். நியூட்டன்ஸ்ல என்ன சொல்லி கொடுத்திருக்காங்க? For every action there is an equal and opposite reaction. நல்லது செஞ்சா நல்லது நடக்கும். நான் கலைத்தன்றல பார்த்து கை கொடுத்து, ஹலோ எப்படி சார் இருக்கீங்க? அம்மன் சார் சிரிச்சுக்கிட்டே சொன்னார். அதே நாவே முறைக்கிற நல்லா இருக்கியா அப்படின்னு என்ன ஆகும்? எட்டி என் சட்டையை பிடிச்சிருவாங்க. கரெக்டா? So the Newton's law. How you are reacting with your people, they will reflect the same thing. இது நியூட்டன்ஸ் லா. அப்புறம் நம்ம நிறைய நேரத்தில் என்ன பண்றோம்? ஐயோ எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஆகுது, என் வீட்டில் மட்டும் ஏன் இப்படி நடக்குது, நிம்மதி இல்லை, பிரச்சனை இல்லை, அது இதுன்னு புலம்பாத மனுஷன் உலகத்துல யாருமே இல்லை. அந்த மாதிரி முதல்ல புலம்புறத நிறுத்துங்க. வீட்டில் பாசிட்டிவ் வைப்ரேஷனை மட்டும்தான் பேசணும். இப்போ உதாரணம், நம்ம பிராமின் வீடெல்லாம் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்களா உங்களுக்கு? ரைட்டு. அவங்க குழந்தைய எப்படி தெரியுமா எழுப்புவாங்க காலையில்? தங்கம் சாமி எழுந்திரி, பட்டு படிக்கணும்டி, நீ டாக்டர் ஆகணும் சாமி, கலெக்டர் ஆகணும் சாமி, எழுந்திரி தங்கம், ராஜாத்தி பட்டு தங்கம்னு கொஞ்சம் கொஞ்சம் எழுப்புவாங்க. அது பாசிட்டிவ் மைண்டோட எழுந்து பாசிட்டிவ் மைண்டோட ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்ப பாசிட்டிவ் மைண்டோட எழுப்போம். நாம எப்படி எழுப்புறோம்? சனின தண்டமை தின்னுட்டு தின்னு தூங்குறியா? அப்ப எப்படி அந்த மாதிரி தான் நீ இருப்ப. லூசு பைய பத்தது எழுந்து. 4 தடவை கூப்பிட்டு 5வது தடவை என்ன பண்றோம்? தண்ணியை பண்ணு மூஞ்சி ஊத்துறோம். அது என்ன பண்ண? எழுந்து ஸ்கூலுக்கு என்னால போக முடியாது, என்ன பண்ற பண்ணிக்கப்போ. அப்ப நம்ம என்ன பண்றோம்? அந்த குழந்தைய டென்ஷன் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்புறோம். அந்த குழந்தை ஒழுங்கா படிக்குமா? அதனாலதான் சார் நம்ம குழந்தைங்களாம் படிப்புல மக்கா இருக்கு, அவங்க குழந்தைங்களாம் டாப் லெவல்ல போயிட்டே இருக்கு. அப்ப இங்க என்ன இதுங்க எங்க நியூட்டன்ஸ்லாம் இங்க வருதா இல்லையா? ஃபார் எவ்ரி ஆக்ஷன். இதெல்லாம் யதார்த்தமான உண்மைகள். நம்முடைய வாழ்க்கையில அடுத்த கட்ட லெவலுக்கு மாற்றங்களை கொடுப்பதற்கு உதவக்கூடிய செய்திகள் இதெல்லாம். நம்ம அதெல்லாம் என்ன பண்றோம்? நெகட்டிவ் வார்த்தைகளை வீட்டுல பயன்படுத்தக்கூடாது. உங்களுக்கு கோபம் வந்துச்சா செவுத்துல போய் முட்டிக்குங்க. மோகன் சார் பாக்குறாரு.
சிவான் சார் போய் செவுத்துல முட்டிக்கிறாரு, வாங்க வாங்க முட்டுறாரு. இந்த அம்மா கேட்கும், இந்த அம்மா ஒரு ரியாக்ஷன் 2 வகையில இருக்கும். இது எப்பவோ செய்ய வேண்டியது இப்ப செய்யுது இது. இல்லைன்னா என்னங்க, ஏங்க முட்டி தொலைக்காதீங்க, செவுரு உடைஞ்சிட போகுது, அதுக்கு வேற நான் காசு செலவு பண்ணணும். அவர் தலையை முட்டிக்கிறது பத்தி எல்லாம் கவலை இல்லை, எவ்வளவு வேணா முட்டிக்க, செவுரு உடையது ரைட். அப்போ நம்ம மைண்ட்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் நிறைய இருக்கும் சார். எண்ணங்கள் தான் வாழ்க்கையாக மாறுகிறதுன்னு சொல்லுவாங்க. அப்ப எண்ணங்கள் தான் உங்களை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு செய்தியாக ஃபியூச்சர்ல அப்படியே மாறிட்டே இருக்கு. சப்கான்சியஸ் மைண்ட்னா, அதாவது நம்ம மைண்ட், நமக்கு 2 மைண்ட் இருக்கு சார். இப்ப நான் சப்ஜெக்ட் ரோட்டரியை விட்டு எங்கேயோ வெளியில போயிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் உங்களுக்குள் இருந்தால்தான் நீங்கள் சமநிலையில் இருந்து செயல்படும் பொழுது நீங்க யாரெல்லாம் பாக்குறீங்களோ அங்கிருந்து ரிசல்ட் என்னவா மாறும்? பாசிட்டிவா மாறும். ரைட்? என்ன சொன்னோம் சார்? சப்கான்சியஸ் மைண்ட். 2 மைண்ட் இருக்கு சார். ஆழ் மனது, வெளி மனது. வெளி மனசு எல்லாத்தையும் வாங்கிக்கும், எல்லாத்தையும் தூக்கி போட்டு போயிடும். ஆனா ஆழ் மனது இருக்கு பாருங்க, எல்லாத்தையும் உள்ள ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது பீட்டா வேவ்ஸ், காமா வேவ்ஸ் அப்படிங்கிற சில வேவ்ஸ்லாம் இருக்கு. இது இப்போ போனா ரொம்ப பெரிய சப்ஜெக்ட் இது. இதெல்லாம் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நாம அடைவதற்கு உதவி செய்யும். இப்போ திங்க் பண்ணி பாருங்க, பல நேரங்களில் உங்களுக்கு ஏதோ கனவுகள்லாம் வந்திருக்கும், யாரோ சம்பந்தம் இல்லாத பார்க்குற மாதிரியும் பேசுகிற மாதிரியும் என்னென்னவோ நடந்த மாதிரியும் கனவுகள் வந்திருக்கும். ஆனால் அதெல்லாம் ஒரு நாள் கண்டிப்பாக நடந்திருக்கும் உங்கள் லைஃப்லேயே. கனவாக இருந்தது, டக்குன்னு அது உண்மையாகவே நடந்திருக்கும். அப்படி யாருக்காவது நடந்திருக்கா சார்? நடக்கலையா? அப்போ நீங்கள் நினைக்கலன்னு அர்த்தம், நினைச்சாதான் நடக்கும். ரைட்? அப்போ இந்த புலம்பலெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் நீங்கள் மைண்டில் ஸ்டோர் பண்ணிக்கிங்க. என்ன வார்த்தை? தீர்வுகள் இல்லாத பிரச்சனைகளை இதுவரை இறைவன் படைக்கவே இல்லை. எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கா இல்லையா சார்? அப்ப நம்ம தீர்வை நோக்கி பயணிக்கிறோமா, ஐயோ ஐயோ ஐயோன்னு கத்திட்டு இருக்கிறதுல அதிகமா கவனம் செலுத்துறோமா? எதுல? எனக்கு ஒரு போன் கிடைச்சிருச்சு, எனக்கு ஒரு போன் கிடைச்சிருச்சு, கை தட்டுங்க. சார் அந்த போன் என்ன வேணும் சார்? சார் அந்த போன் ஆசைகள், கனவுகள் அத்தனையும் உண்மையாக மாறியே தீரும். அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் கூட இருந்துகிட்டே இருக்கணும் சார். அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்ம கூட வந்துட்டே இருக்கணும். நம்ம காலையில் சாமி கும்பிடும்போது என்ன கும்பிடுறோம்? மாத்தியா கும்பிடுறோம்? இல்லை. இப்போ நம்ம நிறைய பேர் இங்கே பேரண்ட்ஸ்லாம் நிறைய பேர் என்ன குழந்தைங்களாம் காலேஜில் படிச்சுட்டு இருக்காங்க, ஃபோன் பண்ணுவீங்க, அம்மா பஸ் ஏறிட்டேன்பா, எப்போம்மா வருவேன்? இப்போ காலையில் 4 மணிக்கு வந்துடும்பா. 4 மணி வரையும் நமக்கு தூக்கம் வருதா? அப்போ நம்ம மைண்டுக்குள்ளே என்ன இருக்கும்? என் பொண்ணும் என் பையனும் பத்திரமா வீடு வந்து சேர்ந்துருக்கோம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இப்போலாம் நமக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, லொக்கேஷன் ஷேர் பண்ணுவோம். ரைட்? இதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபாலோ அப்புங்கிறது. எப்படி உங்கள் பிள்ளையிடம் இந்த ஃபாலோ அப்பை காட்டுறீங்களோ, அதிக அக்கறையை செலுத்துகிறீர்களோ, அதே போல குடும்பமும் குரோட்டரியும் 2 கண்கள் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வாங்க. பணம் இல்லைன்னா குடும்பம், அந்த காலத்திலே சொல்லிட்டான் சார், பொருள் இல்லாருக்கு இவ்வுலகில் இடமில்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகில் இடம். பண்றதெல்லாம் அயோக்கியத்தனம், பித்தலாட்டம். மேல போனா என்ன கிடைக்கும்? எதில போட்டு ஆட்டுவானு தெரியாது. அதை விட ரொம்ப பொறுமையா சொன்னாங்க. இப்ப மோகன் சார் பார்க்க அந்த அம்மா தான் சீக்கி போகுது. இல்லானைனா காசு இல்லாதவனை, இல்லாலும்னா மனைவியும் வேண்டாள். கெட் அவுட். சார் இது வந்து கேட்கறதுக்கு கஷ்டமான வார்த்தையா இருக்கலாம். பணம் இல்லைன்னா இன்னைக்கு என்ன சார் நடக்கும்? 3 வேளை சாப்பிட்றோம்ல, 3 வேளை சாப்பிடணும்னா பணம் வேணுங்க, மளிகை சாமான் வாங்கி தரணுங்க. எத்தனை கமிட்மெண்ட் இருக்கு உங்களுக்கு? இந்த கமிட்மெண்ட் எல்லாம் நீங்க நிறைவேற்றணும்னா பேசிக்கான கமிட்மெண்ட் என்ன? உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், சொந்த இடம் அல்லது வாடகை இடம். இது 3 இல்லைன்னா ஒரு மனுஷன் வாழ முடியாது. இது 3ஓட ஒரு மனுஷன் வாழனா மாசம் எவ்வளவு சார் வேணும்? பேச்சுலர்னா எவ்வளவு வேணும்? குழந்தை இருந்தா எவ்வளவு வேணும் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில்? 1 லட்சம் ரூபாய் நீங்க வந்து தினம் பிரியாணி சாப்பிடுவீங்க. 25,000 கரெக்ட். கலைத்தண்டல் கரெக்டா சொன்னார். ஒரு 25,000 இல்லாம இன்னைக்கு வாழ்க்கையை நடத்த முடியாது. அப்ப கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, எவ்வளவு பேர் இந்த 25,000க்கு வழி இல்லாம தவிச்சிட்டு இருக்கிறவங்க. உங்களுடைய உறவுகள், நட்புகள் எவ்வளவு பேர் இருக்காங்க? கண்டுபிடிச்சீங்களா? கண்டுபிடிக்கலையா? அதை யூ ஹேவ் டு அனலைஸ்.
அவங்க கிட்ட போய் உட்காந்து பேசுங்க, மாப்பிள்ளை கவலைப்படாத, நான் இருக்காம கூட, நான் சொல்றது மட்டும் செய். கடனை உடனே என்னமோ பண்ணு, ஒரு 9,000 ரூபாய் கடன் வாங்கிட்டு வா, இல்லையா நகை இருக்கா அடமானம் வச்சுட்டு வா, இல்லையா வித்துட்டு வா, ஐடியா போடு, 8 மணி ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணு, நான் சொல்றத அடுத்த 1 வருஷத்துக்கு தப்பாம கேளு, உன் வாழ்க்கை மாறும் அப்படின்னு மாப்பிள்ளை பார்த்து தோள் தட்டி கொஞ்சி பாசத்தோட கேட்டா மாப்பிள்ளை ஒத்துக்கு வர மாட்டாரா? சிம்பிள் சார். இதுக்கு பேர் தான் அப்ரோச்னு சொல்லுவாங்க. ஹவு டு அப்ரோச். ஒருத்தர் போய் நம்ம பார்த்து பேசுறோம் இல்லையா, அதான் கலைத்தண்டல் முன்ன சொன்னார்ல, அப்படின்றதுக்கும் சார் அப்படின்றதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. அவர்கிட்ட அடி வாங்குறதுக்கும், அடி வாங்குறது வாங்காம தப்பிச்சு ஓடுறதுக்கும் நான் ஏன் சார் முயற்சி பண்ணணும்? அப்ப ரொம்ப பாசோட கலை நல்லா இருக்குங்களா? சப்ஜெக்ட் வரும். அப்ப நம்ம என்ன செய்யறோமோ என்ன பேசுறோமோ அதுக்கு தகுந்த பலன் கிடைத்தே தீரும். தான் சார் நியூட்டன்ஸ்லாம். பிறப்பிலிருந்து இறப்பு வரை நியூட்டன்ஸ்லாம் நம்ம கூட வந்துகிட்டே இருக்குது, மறந்துடாதீங்க, மறக்கவே மறக்காதீங்க. அடுத்தது தள்ளி போடுதல். யாரோ ஒருத்தர் முக்கியமான ஒருத்தர் பார்க்கணும், பேசணும், அவர் ரொம்ப நல்ல மனிதர், அவர் வந்துட்டாருன்னா எனக்கு ஒரு நல்ல பக்கபலமா இருப்பாருன்னு நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. பார்க்கலான்னு பார்க்காமயே இருப்பீங்க. திடீர்னு ஒரு நாள் பார்க்கலான்னு ஒரு 15 நாள் கழிச்சு போய் பார்ப்பீங்க. அவர் என்ன சொல்லுவாரு? குரோட்ரி தானே சார், நான் போட்டேன் சார், அஜய் மாஸ்டர்கிட்ட டைரக்டா ஐடி போட்டேன் சார். என்ன காரணம்? அவர் அஜய் ஆரம்பத்துல இருந்து கரெக்டா ஃபாலோ பண்ணி லாக் பண்ணிட்டாரு. இவர் என்ன பண்ணாரு? பார்க்கலாம் இப்ப வரையும் பார்க்கல. அப்ப தப்பு யாரோடது? இதுக்கு பேரு ப்ரோக்ராஸ்டினேஷன் சொல்லுவாங்க, தள்ளி போடுதல்னு சொல்லுவாங்க. எந்த செயல்பாட்டையும் தள்ளி. வீட்டில் ஒருத்தர் உடம்பு சரியில்லை சார், மயங்கி விழுந்துட்டாரு, நாளைக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டு போகலாமா? ஏன் சார் உடனே கொண்டு போகலாம்? சப்ஜெக்ட் ஓவர். அப்ப அங்க தள்ளி போடுறத நம்ம கையா, ஏன்னா என்ன நடக்கும் நமக்கு தெரியுது. ஆனா இங்க நம்முடைய வாழ்க்கை பறிபோகும், நமக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் பறிபோகும்ன்றத உணராமல் இருக்கின்ற காரணத்தினால் எல்லாத்தையுமே என்ன பண்றோம்? அப்புறம் பார்த்துக்கலாம். இது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கக்கூடிய ஒரு கொடுமையான வியாதி. இந்த வியாதியிலிருந்து தயவு செய்து வெளியே வந்துருங்க சார். இந்த வியாதியோடு வாழ்பவர்கள் வெற்றியாளர்களாக மாறவே முடியாது. இப்ப எந்த கட்சி ஆட்சியில் இருக்கு? நான் எந்த கட்சியும் சார்ந்தவன் இல்லை, நான் சொத்து கட்சி. நல்லது பண்ணா 2வது போன் கிடைக்குது எனக்கு, அஜய் வாங்கிக்கிங்க, 2வது போன் கிடைக்குது. நான் சொத்து கட்சி சார், நான் எந்த கட்சியும் எந்த அரசியல் அமைப்பையும் சேர்ந்தவன் நான் கிடையாது. நல்லது பண்ணா பாராட்டுவேன், கெட்டது பண்ணா மேக்சிமம் எவ்வளவு கழுவி ஊற்ற முடியுமோ அவ்வளவு கழுவி ஊற்றுவேன். ரைட். இப்ப எதிர்கட்சி ஆட்சியில் இருக்கு, சரி, ஆளும் கட்சி ஆட்சியில் இருக்கு, எதிர்கட்சி என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அடுத்த ஆட்சியை பிடிப்பதற்கு பேசோர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அவங்களாம் ஆளும் கட்சியும் சரி எதிர்கட்சியும் சரி எவ்வளவு நீளம் இருக்கும், எவ்வளவு வெயிட் இருக்கும், தேங்க்யூ சார். ஃப்ரெண்ட்ஸ், மீனுக்கு அறிவு இருக்கா? மீனுக்கு சிந்திக்க தெரியுமா? ஹலோ. ஆனா அந்த மீன் என்ன பண்ணிருக்கு? அதோட எடை எவ்வளவு இருக்கும் குறைந்தபட்சம்? யாராவது சொல்ல முடியுமா சார்? 10 கிலோ. எவ்வளவு? 1. அந்த மீனா? இல்ல சார், 10 கிலோ. 1.5 கிலோவா? 10 கிலோவா? 4 கிலோ இருக்கும். 50 kgயா? 2 கிலோ. நீங்க சாப்பிடுற மீனோட எடையை சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். 50 கிலோ. 10 கிலோ. எல்லாமே தப்பா சொல்றீங்க. தப்பு. 4 கிலோ சார். தப்பு. 25 கிலோ இருக்குமா? above 100 kg, 100 கிலோக்கு மேல. எவ்வளோ? ஏங்க அங்க பாருங்க, அது எவ்வளவு ஹைட்டா இருக்கு, எப்படி ஜம்ப்னு பாருங்க. 100 அடி 100 கிலோக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு மீன். ஆனா அந்த மீன் என்ன முயற்சி பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, அது எங்க வசிக்குதோ அதுக்கு மேல ஹைட்ல ஏதோ ஒரு பழம் தெரியுது. அந்த பழம் எப்படி இருக்கும், இனிக்குமா கசக்குமா புளிப்பா அதெல்லாம் தெரியவே தெரியாது. ஆனால் முயற்சி செய்து பார்க்கலாம், கிடைத்தால் சிறந்த உணவு, சாப்பிட்டு பார்க்கலாம், சாப்பிட்டா சாப்பிடும்போது நல்லா இருந்தா சாப்பிடலாம், இல்லைன்னா துப்பிடலான்னு ஒரு முடிவு செய்து அந்த பழத்தை சாப்பிட்டுடுச்சு. அப்ப இங்க இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? அது தண்ணியிலே இருந்துகிட்டு இப்படி பாக்குறது, திரும்பி போறது, திரும்பி வர்றது, இப்படி மேல பாக்குறது, அப்படி கிடைச்சா
அந்த பழம் அது கிடைச்சிருக்குமா? அந்த பழத்தினுடைய சுவையை அந்த மீனால உணர்ந்திருக்க முடியுமா? நோ சான்ஸ். அதே போலதான் ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க்கையில நமக்கு நிறைய வாய்ப்புகள் வரும், கிடைக்கும். அதை நான் எப்படி பயன்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நீங்க புதுசா வந்தவங்கலாம் இங்கெல்லாம் உங்களை யாரும் வலுக்கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு வரல. அவர் முடிவு பண்ணியிருக்காரு. யாரு? ஐயா எனக்கு சத்தம், குரோட்ரியில வந்துட்டா சத்தமா பேசணும் அப்படின்னா சத்தமா சொல்லுங்க. ஆண்டவர் அனுப்பிச்சிருக்காரு உங்களை எல்லாம், புதிய நபர்கள் எல்லாம். அதான் நான் முதல்ல சொன்னேன், கடவுள் யார் முன்னாலும் தோன்றி வரங்களை தருவதில்லை, வாய்ப்புகளை நண்பர்கள் மூலமாகவோ உறவுகள் மூலமாகவோ கொடுப்பார். அந்த வாய்ப்பு தான் புதிய நபர்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இன்னைக்கு நைட் 8 மணி ஜூம் மீட்டிங் இருக்கு. அதே போல எல்லாரும் ஒரு தவறு பண்றீங்க, அந்த தவறு பண்ணாதீங்க. ஜூம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி கொடுக்கணும். இப்போ புதுசாக கூட்டிட்டு வந்தவங்களாம் அவருக்கு நீங்க என்ன பண்ணணும்? ஜூம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி கொடுத்து எப்படி மீட்டிங்குள்ளார வரணும், லிங்க் அனுப்பிச்சு எப்படி ஓபன் பண்ணணும், மைக்கை எப்படி மீட் பண்ணணும், வீடியோவை எப்படி ஆஃப் பண்ணணும், வீடியோ எப்படி ஓபன் பண்ணணும், இதெல்லாம் நீங்க சொல்லி கொடுக்கணும். நம்ம என்ன பண்றோம்? சார் வந்துருங்க சார் மீட்டிங்குள்ள. அவருக்கு கண்ணும் தெரியல, காதும் தெரியல, எதை அமுக்கிறதுன்னு தெரியல, ட்ரை பண்றாரு, உள்ள லிங்க். நம்ம இப்ப தற்போதைய பொருளாதார சூழ்நிலை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எல்லாம் என்னவா மாறலாம்? ஹீரோவா மாறலாம். 0 to ஹீரோவா மாறலாம் ஃப்ரெண்ட்ஸ். 0 to ஹீரோனா என்னன்னா, நாம குரோட்ரியில ஒரு ஸ்லோகன் வச்சிருக்கோம். 1 கோடி ரூபாய் ஒரு வருஷத்துல, 1 crore in 1 year. நீங்க கேட்டீங்கல்ல, கிடைச்சா எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். 1 கோடி ரூபாய் கிடைச்சா எப்படி இருக்கும்போது அப்படியே முகம் வந்து அப்படியே எவ்வளவு மகிழ்ச்சியா மாறுது பாருங்க. கண்டிப்பா கிடைக்கும், நீங்கள் முயற்சி செய்தால். எப்படி அந்த மீன் வந்து அது முயற்சி செஞ்சதுனாலதான் அதை வந்து தொட முடிஞ்சது. இல்லாட்டி ஜஸ்ட் எப்பவும் போல இங்க தண்ணியில இருந்து பார்க்கும் போயிடும், நமக்கு கிடைக்காது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஜீரோல இருக்கிற யார் வேண்டுமானாலும் குரோட்ரியை சரியாக பயன்படுத்தி கொண்டு, உங்களை யார் இந்த மீட்டிங் வர சொன்னாங்களோ அவங்களை கசக்கி புழிஞ்சு எடுத்துடணும். அவர்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். லோக்கல்லே இருந்தீங்கன்னா நீங்க 2 பேரும் லோக்கல் தான் இல்லையா? ஆர்மோகம் சார் நீங்க லோக்கல் தான், உடுமலைப்பேட்டை. ரைட். நீங்க ஒரு ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்க வீட்டுக்கு அவரை வர சொன்னீங்கன்னா வந்துருவீங்களா மாட்டீங்களா சார்? நான் இப்போ வந்து அவரை நல்லா வசமா சிக்க விட்டுருக்கிறேன். உங்ககிட்ட ஒரு 10 பேர் வீட்டில் உட்கார வச்சிருங்க, அவரை கூப்பிட்டுருங்க. இன்னும் பிளானை உங்களுக்கு நல்லா முழுசா சொல்ல தெரியாது, உண்மை தானே? அவர் சொல்லி தருவார் எப்படின்ட்டு. நீங்க அடுத்த ஒரு வாரத்துக்கு, இன்னைக்கு புதுசா யாரெல்லாம் வந்தீங்களோ அடுத்த 10 நாள் ரெகுலரா ஜூம் மீட்டிங் அட்டென்ட் பண்ணுங்க. கொஞ்சம் புரியும், கொஞ்சம் புரியாது, கொஞ்சம் புரியும், கொஞ்சம் புரியாது. ரைட்? நம்ம பழக தான் எல்லாமே புரிய ஆரம்பிக்கும். முதல்ல எடுத்த உடனே தோசை ஊத்திட்டீங்களா? நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது பழகிட்டு தான் ஊத்துனீங்க. அதே தான் இங்கேயும், வேற ஒன்றும் இல்லை. வெரி சிம்பிள். ரைட் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் அடுத்த ஸ்லைட். கார், வீடு. அஜய் அனுப்பிச்சிருக்கேன். இது எல்லாமே நான் அனுப்பிச்சிருக்கேன். இல்லை நீங்கள் டோட்டலாக பிக்சருக்கு போங்க. இதில் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் வேண்டாம் எனக்கு அப்படின்றவங்களாம் கொஞ்சம் கை தூக்குங்க. அங்க ஸ்கிரீன்ல என்ன தெரியுது? பணம், வீடு, கார். காரு, வீடு. இன்னொன்னு தெரியலையா? கட்டா 500 ரூபா நோட்டு. நான் 2000 ரூபா நோட்டை போட்டிருந்தா கூட நீங்க எல்லாம் வேண்டாம்னு சொல்லிருப்பீங்க. இதெல்லாம் வேணாம்னு சொல்றவங்க யாரா இருந்தா கை தூக்குங்க சார். சார் இதெல்லாம் வேணும்ன்றவங்க எல்லாம் பலமா கை தட்டுங்க சார். தேங்க்யூ. கைத்தட்டல் மாறினா என்ன நடக்கும் நான் முதலே சொல்லிட்டேன். அதெல்லாம் திரும்ப ஞாபகப்படுத்த முடியுமா? வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். இது அத்தனையுமே இன்னைக்கு தேதி என்ன? 28, 29, 30, 31. இந்த மே மாசத்தை மறந்துடலாம். ஜூன் 24 கணக்கு வச்சிங்க. அடுத்தது ஜூன் 25 கணக்கு வச்சிங்க. இது மூன்றையுமே நீங்கள் ஓராண்டிற்குள் அடைய முடியும். ஒரு காரு, ஒரு வீடு, ஒரு 30-40 லட்சம் ரூபாய் பேங்க் பேலன்ஸ், ஒரு ஐடி போட்டு ஒர்க் பண்ணீங்கன்னா எப்படிங்க? ஒரு ஐடி போட்டு ஒர்க் பண்ணீங்கன்னா ஒரு கார், ஒரு வீடு, ஒரு 30 லட்சம் ரூபாய் பேங்க் பேலன்ஸ் அடைய முடியும்.
எல்லாரும் எப்படி ஓகே தயாரா இருக்கீங்களா? சத்தமே இல்லையே. தயாரா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். வேற என்ன ஏதாவது கேட்கணும்னு நினைக்கிறீங்களா? நெக்ஸ்ட். ரைட் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்களாம் வெற்றியாளராக மாறணும்னு சொன்னா முதல்ல நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு 7 பாயிண்ட் இதெல்லாம் இந்த ஓராண்டுக்குள்ளார தேவைப்படுது. இவருக்கு ஒரு யோசனை இருக்கலாம், இவருக்கு ஒரு யோசனை இருக்கலாம் இல்லையா, அவருக்கு ஒரு யோசனை இருக்கலாம். ஆனா உங்களுக்கு என்ன தேவை? இதை என்ன பண்ணணும்? நீங்க என்ன சார் பண்ணணும்? குரோட்ரிக்குன்னு ஒரு தனியா ஒரு குயர் நோட்டு ஒன்று வாங்கி வைங்க. போகும்போதே எல்லாரும் வீட்டுக்கு வாங்கிட்டு போயிடுங்க. முதல்ல வீட்டில் போன உடனே உட்காந்து என்ன எழுதுறீங்க? நோட்டு டைரி இல்லாதவங்க நோட்டு வேணுமா இல்ல குரோட்ரி டைரி? சார் குரோட்ரி டைரி எவ்வளவு சார்? 300 ரூபா சார். $1 இல்ல புதுசா வந்தவங்களுக்கு $1 $4 குரோட்ரி டைரி மட்டுமா? வெரி குட். $4 $4 எவ்வளோ? ஒரு 360 ரூபா. ஒரு டைரி இருக்கா? ஒன்னு எடுத்துட்டு வந்து காட்டுங்க. ஒரு டைரி வாங்கி காட்டுங்க. ஜஸ்ட் ஷோ மீ, ஷோ இட் டு மீ. ஏன்னா குரோட்ரியில இருக்கிற அப்படின்றதுக்கு முதல் அடையாளம் இது. இந்த டைரி ஒன்று வாங்கிக்கங்க. இந்த டைரியில இந்த டைரி யாருக்கு வசமா சிக்கிட்ட இருப்போம். காலி பேஜா வச்சிருக்காரா? காலி பேஜா இருந்தா எனக்கு 400 ரூபா வாங்கிட்டு இருந்துருவேன். எழுதி இருந்தீங்கன்னா தப்பிச்சிங்க. எழுதி இருந்தா தப்பிச்சிங்க. இல்லைன்னா புதுசா வந்து கொடுத்து நான் 400 ரூபா வாங்கிடுவேன். பேரு நம்பரு எங்க சார் இருக்கணும்? மைண்ட்ல ஸ்டோர் ஆயிடும். நான் குரோட்ரி தான் என் லைஃப் அப்படின்றவங்க இருக்கிறவங்க டைரியை ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏதாவது எழுதி வச்சிருப்பாங்க, பிளான்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. நானும் குரோட்ரியில இருக்கிறேன் அப்படின்றவங்க டைரி எப்படி இருக்குன்னா பேரு கூட எழுதி இருக்க மாட்டாங்க. ரைட்? அப்ப அந்த குரோட்ரி டைரி ஒன்று வாங்கிக்க. வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன? ரெகக்னைஸ் கோல்ஸ். இந்த முதல் வருஷத்துல குரோட்ரிக்காக நான் ஒர்க் பண்ண வந்திருக்கேன். இந்த ஓராண்டுக்குள்ளார எனக்கு என்ன வேணும்? 1 கோடி 1 crore in 1 yearன்னு சொல்றோம். 1 crore in 1 year அது பாட்டுக்கு நடக்கட்டும். முதல்ல உங்களுடைய தேவைகள் என்ன? சகந்தலாமா? இம்மிடியேட்டா உங்களுக்கு என்ன வேணும்? உடனடியாக எது இருந்தா உங்க குடும்பமும் நீங்களும் மகிழ்ச்சியா இருப்பீங்க. வீடுன்னா எவ்வளவு பணம் வேணும்? 50 லட்சம் ரூபாய். மைண்டை டியூன் பண்ணிட்டாங்க அவங்க. எனக்கு சொந்த வீடு வேணும். இதுவரை வீடை மாத்தி நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டேன். சௌரியம் இல்லை. ஒரு சொந்த வீடு வேணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அடைய முடியுமா? கண்டிப்பா அடைய முடியும். ஃபர்ஸ்ட் கோல் என்ன? சகந்தலம்மா என்ன எழுதணும்? அது அவங்களுக்கு சொல்றேன்னா உங்களுக்கு எல்லாம் இல்லைன்னு நினைச்சிடாதீங்க. எல்லாருக்கும் காமன். எல்லாருக்குமே கோல்ஸ் இருக்குல்ல. உங்களுக்கு என்ன மேடம் கோல்ஸ் இருக்கு? என் பையன் எம்இ முடிச்சிருக்கிறானுங்க. என் பையனுக்கு தொழில் ரீதியா பில்டிங் ஒர்க் கிடைச்சா சரி நான் வந்திருக்கிறேன். இருந்தாலும் இதனால நான் வந்து ஒரு மகளிர் குழு ஆமாங்க நான் வந்து மகளிர் குழு வந்து கவர்மெண்ட் குழுவில் வந்து இருக்கிறேங்க. என்கிட்ட வந்து மொத்தம் 150 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து தடுக்கிறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணுவாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? மைண்டை we have to tune our mind. right? மூணாவது என்ன? do a gap analysis. வந்தோம் மீட்டிங் வந்தோம், என்னென்னவோ சொல்றாங்க. 1 கோடி 1 வருஷத்துல சொல்றாங்க. கார் வாங்கிட்டேன்றாங்க, பைக் வாங்கிட்டேன்றாங்க, லேப்டாப் வாங்கிட்டேன்றாங்க, ஏதோ சொல்றாங்க. இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு நீங்க யார் கூட உட்கார்ந்து பேசணும்? ஆறுமுக சார் தானே உங்களை வர சொன்னார். அவர் கூட மேக்சிமம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. சரியா? உங்களை யார் வர சொன்னாங்க? நீங்க அவங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி புரிதலை ஏற்படுத்தணும். ஒருத்தருடைய வாழ்க்கையை மாத்துறதுன்னா சினிமாவில் வருதுல ஒரு பாட்டு, நான் பால்காரா அண்ணாமலை, அதெல்லாம் 5 நிமிஷம்லாம் என்ன ஆகும்? பால்காரனா இருந்தவர் பெரிய கோடீஸ்வரனா மாற்றிடும். ஆனா நிஜ வாழ்க்கையில் அப்படி இல்லை. ஸ்டெப் பை ஸ்டெப் டெவலப்மெண்ட். படிப்படியான
வளர்ச்சி தான் நிலையான வளர்ச்சியா இருக்கும். அப்போ ஒருத்தர் மீட்டிங் கூட்டிட்டு வர்றது முக்கியம் இல்லை, அவங்களுக்கு உட்காந்து முழுசா புரிதலை ஏற்படுத்தணும். ஃபார் யூ ஆல்சோ, ரைட்? மூணாவது